எனக்கு ஏன் அஜித் குமாரை பிடிக்காது? ஆக்டர் அஜித் குமார். நான் ஏன் அவரை ரொம்ப 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 ஹேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. அதனால நான் உடனே வந்து அந்த விஷயத்துக்குள்ள போயிடுறேன். ஸோ அதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த பேர், அதாவது என்னோட சேனல் பேர் இருக்குல்ல, இப்போ நான் வச்சிருக்க பேர் வந்து எரள வழலன். அந்த எரள வழலன் அப்படிங்கிற பேரை வந்து ஷார்ட்டா எல்லாரும் எரல்ஸ்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் எனக்கு அந்த பேர் பிடிக்கும்னா, எனக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஸோ தமிழ்ல வந்து அந்த ராங்கிற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு யூனிக்கா ஒரு பேர் இருக்கட்டும்னு சொல்லிட்டும், அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் கவிதை எழுத வரும். அதனால அந்த பேர் வச்சிருந்தேங்க. சரி, இந்த பேர் ஏன் வச்ச? இந்த பேர் ஆக்சுவலா உன்னோட ஒரிஜினல் நேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்னோட ஒரிஜினல் நேம் கிடையாது. இதுக்கு முன்னாடி என் சேனல் நேம் என்ன இருந்துச்சுன்னா, ஃபில்ம் நாட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னு அந்த ஒரு நேம் வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, அஜி த 360 டிகிரி. எப்படி? அஜி த 360 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. அஜியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆக்சுவலா என் பேர் வந்து என்னன்னா அஜித். என்னடா அஜித்னு பேர் வச்சிருக்க, என்ன அஜித்தை பிடிக்காதா, ஏன் அவரை வெறுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம். அது என்ன காரணம்னா, அதுக்கு வந்து என்னோட பேர் எப்போ வச்சாங்களோ அந்த ஃபிளாஷ்பேக்கு நான் போகணும். இப்போ உங்களோட நேம் எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்க நேம் வந்து ஏன் வச்சாங்கன்னு சொல்லிட்டு காரணம் இருந்தா, ஒன்று ஜோசியக்காரங்களை பார்த்துருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பேர் வச்சா நல்லா இருக்கும், இந்த எழுத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த கதையுமே இல்லை. சரிம்மா, எனக்கு ஏமா அஜித்னு பேர் வச்சோன்னு சொல்லிட்டு என் அம்மா கிட்ட போய் கேட்டப்ப அம்மா ஒரு அழகான ஒரு கதை சொன்னாங்க. அது என்ன கதைனா, இந்த மாதிரி சின்ன வயசுல நான் பிறந்தப்போ ஒரு மாசத்துலயோ 2 மாசத்துலயோ இந்த மாதிரி இந்த போலியோ சொட்டு மருந்து அந்த டைம்ல கொடுப்பாங்கல்ல, போட போறதுக்கு அம்மா வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க என்ன. ஸோ அப்போ நான் எப்படி இருப்பேன்னா, இப்போ இந்த வெளிச்சத்துல பார்க்க கொஞ்சம் கலரா இருக்கிற மாதிரி தெரியுது, பட் நான் கருப்பு தான். ஸோ அந்த டைம்ல எப்படி இருக்குன்னா, பிறந்த குழந்தை எப்படி இருக்கும், நல்லா கொழு கொழுன்னு, நல்லா அழகா, நல்லா என் மூக்கு கொஞ்சம் நீட்டா, அதுக்கப்புறம் இப்பதான் மண்ட மூக்கு ஆயிடுச்சு அம்மா சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் ஃபேரா அழகா கொஞ்சம் இருந்திருக்கேன் போல, நல்லா பப்ளியா. ஸோ என்னை தூக்கிட்டு போயிட்டு சொட்டு மருந்து போடுற இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அம்மா வந்து இன்னும் பேர்லாம் வைக்கலைங்கன்னு சொல்லும்போது, அங்கே வந்து என்ன இருக்கு, நிறைய பசங்களாம் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, சரி உங்களுக்கு என்ன இந்த பையனுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் வந்து விஜய்னு வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் வந்து இல்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கான், எப்படி பார்க்க ரொம்ப அழகா இருக்கான், ஸோ அதனால இவனுக்கு வந்து அஜித்னு பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு அஜித்னு நோட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைம்லயே வந்து அஜித் ஃபேன்ஸால் எனக்கு வைக்கப்பட்ட பேர் வந்து அஜித். ஓகேவா? ஸோ அதை வந்து வீட்டுக்கு எடுத்து வந்து அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பேர் வந்து அஜித்னு வச்சுட்டாங்க, அவங்களே போட்டாங்க, நோட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, என் அப்பா அவங்க வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு தீவிர அஜித் ஃபேன், பட் என் அம்மா வந்து விஜய் ஃபேன். ஸோ அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, சரி ஓகே அஜித்துங்கிறதே பேரே இருக்கட்டும், அவங்க வச்சாங்கல்ல அவங்களோட ஞாபகார்த்தமா வச்சுக்கிட்டோம், நல்ல பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டாங்க. நல்ல ஸ்டோரி தானடா, சூப்பர் தானே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமே தாங்க ஸ்டோரி ஆரம்பிக்க போகுது. ஸோ அந்த டைம்ல சின்ன வயசுனாவே எல்லாருக்குமே ஒரு நிக் நேம் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கும் ஒரு நிக் நேம் இருந்துச்சு. ஒன்று வந்து என் ஊர் பேர் வச்சு ஒரு பேர் இருந்துச்சு. என்ன பேருனா மன்னம்பாடியான் அப்படின்னு சொல்லிட்டு. மன்னம்பாடியில நம்மளோட குலதெய்வம் கோவில் இருக்கு. ஸோ அதனால வந்து மன்னம்பாடியான் அப்படி வச்சுட்டாங்க. இன்னொரு பேர் என்ன வச்சாங்கன்னா, செல்லமா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு குஞ்சாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சு கூப்பிட்டு இருந்தாங்க. அது ஒரு கட்டத்துல சிறுபிள்ளையா இருக்கிறப்ப நமக்கு வந்து அது கூப்பிடும்போது சரி ஓகே, டிங்கினி டிங்கினி ஆட்டிட்டு போகும்போது ஏதோ பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கலாம். அதுக்கப்புறம் வளர வளர நிறைய பேர் வந்து நம்மளோட பேரை விட்டுட்டு அவங்க வந்து குஞ்சாயி குஞ்சாயின்னு கூப்பிடுறப்ப ஒரு மாதிரி இன்சல்ட்டா இருக்கும். இந்த பொண்ணுங்க முன்னாடி எல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஃபேமிலிக்குள்ள தான் கூப்பிட்டுப்பாங்க, பட் அது இருந்தாலுமே ஒரு மாதிரி நமக்கு ஒரு சங்கடகமா இருக்கும், சங்கடம். ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நேம்லாம் அழிந்து விட்டது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாரும் அதை கூப்பிடுறது கிடையாது. ஸோ ஆனால் இந்த அஜித்துங்கிற பேருக்கு நான் இப்போ திரும்பி அந்த டாபிக் உள்ள வரேன். இந்த மாதிரி அஜித்துங்கிற பேரோட நான் வளர ஆரம்பிக்கிறேன். இதுக்கு நடுவில் எப்படின்னா, எங்க அப்பா வந்துட்டு என்னது அஜித் ஃபேன், என் அம்மா வந்துட்டு விஜய் ஃபேன். பட் நான் அதிகமாக சின்ன வயசுல இருந்து ரொம்ப அதிகமாக பார்த்த படங்கள் யாரோட படங்கள்னா விஜய் படங்கள். ஏன்னா அம்மா விஜய் ஃபேன்ஸ். அந்த விஜய் படம் ரிலீஸ் ஆனாலே என் அம்மா தூக்கிட்டு போயிடும், என்னையும் தூக்கிட்டு போயிடும், கூப்பிட்டு போயிடும், நாங்கள் போய் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரது. ஸோ அப்பையிலிருந்தே விஜயை பார்த்தே வளர்ந்ததால நான் வந்து ஒரு விஜய் ஃபேனாக மாறிட்டேன். இது ஏன் இங்கே பதிவு பண்ணுறேன்னா, இப்போ வந்து நாம பிரிக்க போகிறோம். என்னன்னா, இந்த அஜித்துங்க நேம் வருது 2 சைட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து அஜித்துங்கிற நேம், அவ்வளவுதான். இன்னொன்று வந்து அஜித்துங்கிற நேம் கொண்டவன் ஒரு விஜய் ஃபேன். இப்போ இந்த அஜித்துங்கிற நேம் கொண்டவன் விஜய் ஃபேன் அந்த கான்செப்டுக்கு வருவோம். இப்போ நான் வந்து யார்கிட்டச்சும் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட புதுசாக ஒரு ஃப்ரெண்டாகிட்ட ஒரு ஃப்ரெண்டு கிட்டயோ இல்லை எப்பயும் போல இருக்கிற ஃப்ரெண்டு கிட்டயோ போயிட்டு நம்ம வந்து ஒரு உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறப்ப இன்ட்ரோ கொடுக்குறப்ப அஜித் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுப்போம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓ அஜித்தா, அப்போ நீ அஜித் ஃபேனா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க அஜித் ஃபேன் இல்லை, நான் விஜய் ஃபேன். ஆ எப்படி,
அஜித்னு பேர் வச்சிருக்க, அப்புறம் எப்படி நீ விஜய் ஃபேனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிரச்சனை உண்டாகும். அங்கிருந்து ஆரம்பிக்குதுங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அந்த டைம்ல எல்லாருமே விஜய் ஃபேன் ஆக்சுவலா மோஸ்ட் நிறைய பேர் வந்துட்டு தான் இருந்தாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல. பட் போக போக எல்லாருமே அஜித் ஃபேனா ஷிஃப்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த கூட்டத்துல நான் மட்டும் விஜய் ஃபேனா இருந்தேன். விஜய் ஃபேன், அந்த விஜய் ஃபேனோட பேர் என்னது? அஜித். ஸோ இப்போ வந்து அஜித்னு பேர் வச்சா விஜய் ஃபேன் ஆகக்கூடாதா? இல்ல அஜித்னு பேர் வச்சா அஜித் ஃபேனா தான் இருக்கணுமா? இல்ல விஜய் ஃபேனா இருக்கணும்னா விஜய்னு பேர் வைக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அங்க எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் ஸ்கூல்ல காலேஜ் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து எழுந்து கொண்டே இருந்தது. அது வந்து எனக்கு என்னடா இப்படி கேட்குறீங்க, ஏன்டா நான் யார் ஃபேனா இருந்தா உங்களுக்கு என்னடா, என் பேர் என்னவா இருந்தா என்னடா, ஏன்டா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் பண்றீங்கன்னு. இது ஓகே, இது அக்செப்டபிள், ஓகே, எல்லாரும் யோசிக்கிற விஷயம் தான், ஒரு கலாய்க்கிறதுக்கு கேட்கறாங்க, சரி ஓகே இது. பட் இந்த பக்கம் இன்னொரு சைடு இருக்குன்னு சொன்னல, அஜித் அப்படிங்கிற நேம். இன்னொன்னு நான் கொஞ்சம் கருப்பா பிறந்துட்டேன்னா அதை வச்சு செஞ்சாங்க பாருங்க, அது மட்டும்தாங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஸோ இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சைடு வந்துட்டு நான் போயிட்டு யார்கிட்டாச்சும் இப்போ இன்ட்ரோ கொடுக்குறப்ப, ஹாய் நான் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் சொல்கிறப்ப, ஓ உங்கள் பேர் அஜித்தா, ஓ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்போ எனக்கு புரியல. ஆனால் பழக பழக நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்களாம், ஒரு மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க, டேய் நீ என்னடா அஜித்துக்கு ஆப்போசிட்டாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அஜித்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கனா புரியலையே அப்படின்னு கேட்குறப்ப, இல்லைடா அவர் அழகாக இருப்பார், நீ அழகா இல்லை. அவர் வெள்ளையாக இருக்காரு, நீ கருப்பாக இருக்க, அதான் அஜித்துக்கு ஆப்போசிட்டாக இருக்க நீ. உனக்கு யார் முதல்ல அஜித்தின் பேர் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்பாங்க. அப்பெல்லாம் மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு வலிகள் உண்டாகும் பாருங்க. உடனே நீங்க கேட்கலாம், இது என்னடா இருக்கு, இது எல்லா லைஃப்லயும் நடக்கிறதா. விஜய்னு பேர் வச்சா அந்த மாதிரி கேட்கறதா செய்வாங்க, தனுஷ்னு பேர் வச்சா கேட்கதான் செய்வாங்க, இல்ல விக்ரம்னு பேர் வச்சாலும், கமல்னு பேர் வச்சாலும், ரஜினி பேர் வச்சாலும், சூர்யானு பேர் வச்சாலும், இல்ல சூர்யானு பேர் வச்சிருக்கே உனக்கு ஜோதிகா மாதிரி பொண்ணு கிடைக்குமா, அஜித்தன் பேர் வச்சிருக்கே உனக்கு சாலினி மாதிரி பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல எல்லா இடத்துலயும் கலாய்க்கூடிய விஷயம் தானடா அப்படின்னு நீங்க கேட்டாலும், எனக்கு ஆக்சுவலாவே அது ரொம்ப டிராமாவா இருந்துச்சு. அது ஏன்னா அஜித்துங்கிற நேம் வச்சு கலாய்ச்சா மட்டும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. அதுக்குள்ளதான் அந்த ரேசிசம் வருது. என்ன வருதுன்னா, அஜித் பிளஸ் கலர் பிளஸ் மை ஓன் இன்ட்ரெஸ்ட். அதாவது மை ஓன் இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு வந்து பிடிச்ச நடிகரை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான், அதை விட்டுருங்க. இப்போ வந்து அஜித்தோட சேர்த்து இவங்க வந்து கலரை கொண்டு வராங்க. நீ வந்து இப்படி கலர் இருக்கிறதால நீ அவருக்கு ஆப்போசிட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றப்ப ஒரு மாதிரி, அப்ப நம்ம பேர் வச்சது தப்பா, இல்லை அவங்க நம்மளை மாற்றி பேர் வச்சுட்டாங்களா, இல்லை வந்து இந்த கலர் இப்படி கருப்பாக பிறந்தது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு நம்ம மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக ஆரம்பிச்சது. அதுவும் கொஞ்ச நஞ்சமும் இல்லை, பல ஆணிகள் போட்டு நெஞ்சில் அடித்த மாதிரி பெரிய பெரிய ஆணி எடுத்து நெஞ்சிலே குத்திட்டீங்களேடா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்பதான் நமக்குள்ள நிறைய சிந்தனைகள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. என்னன்னா, ஏன் வந்து இந்த பீப்புள் வந்து ஒரு அப்பியரன்ஸை வச்சு, ஒரு கலரை வச்சு, ஏன் ஒரு நேமை வச்சு கூட ஏன் இப்படி ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் எழ ஆரம்பிச்சிச்சு. இப்ப பொதுவா சொல்லணும்னா, இப்ப என் பேர் அஜித், அதை விட்டுருங்க. இப்ப வந்து ஒருத்தவனுக்கு ரமேஷ்னு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன்கிட்ட யாரும் போயிட்டு அவனோட அப்பியரன்ஸ் வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணி இவன் தான் ரமேஷ்னு ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. இப்ப இன்னொருத்தவன் ரமேஷ்னு பேரை வச்சா நீ ஏன்டா அந்த ரமேஷ் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்க போறது கிடையாது. ஏன்னா அவங்க அந்த பேர் கொண்டவங்க வந்து ஃபேமஸா இருக்கிறதுக்கு கிடையாது. பட் ஃபேமஸ் பீப்புள்ஸை எடுத்துக்கிறப்ப அவங்களோட ஐடென்டிட்டி எப்படி மாறிடுதுன்னா, ஆக்சுவலாவே ஒரு பர்சனோட ஐடென்டிட்டியா குறிக்கிறது தான் அந்த நேமா வைக்கிறாங்க. இந்த பர்சனுக்கு பேரு இந்த நேமு, அதை வச்சுதான் அவனை குறிக்க போறோம் அப்படின்னு வச்சு முடிச்சுட்டாங்க. பட் இவங்க எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த நேமுக்கு ஒரு ஐடென்டிட்டி தான் அந்த உருவம் அப்படின்னு வச்சுக்கலாமா. அந்த நேம் கொண்டவன் இப்படிதான் இருப்பான், இப்படி ஹைட்டா இருப்பான், இப்படி ஒல்லியா இருப்பான், இப்படி வந்து இந்த மாதிரி முடி இருக்கும், இப்படி கலர் இருப்பான், அழகா இருப்பான், வெள்ளையா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் கொண்ட ஒரு பர்சனை, அந்த நேமுக்கு அந்த பர்சனை ஐடென்டிட்டி ஆக்குறாங்க. ஸோ அதனாலதான் வந்து என்ன வந்து அந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, டே லூசு பசங்களா, அது வந்து ஒரு நேமுடா, அது என்ன குறிக்கிற ஒரு நேம், அது ஒரு ஜஸ்ட் ஒரு நேம். அந்த நேமை வச்சு ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்க மனசுல போட்டு திணிக்கிறீங்க, கலரை வச்சு பேசுறீங்க, பேரை வச்சு இப்படி கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு திரும்ப திரும்ப அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது. அதோட சேர்த்து எல்லாரும் என்னை எப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, கொஞ்சம் நெஞ்சம் பேர்லாம் கூப்பிடல, எல்லாருமே எப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கருப்பு அஜித், கருப்பு அஜித், கருப்பு அஜித், கருவாயா, கருவா கொட்டை, எவ்வளோ பேர்கள் நம்மளை வந்து தாக்குது. ஸோ அதெல்லாம் கூட விட்டுருங்க. அந்த கருப்பு அஜித், கருப்பு அஜித், கருப்பு அஜித் சொல்றாங்களே, இப்போ அதை விட்டுருவோம். இப்போ வந்து இந்த சைடு வருவோம். நம்ம ஆக்டர் அஜித் இருக்கார்ல, அவரை ஏன் நீங்க வந்து வெள்ள அஜித், வெள்ள அஜித், வெள்ள அஜித் சொல்லிட்டு கூப்பிடல? ஸோ அப்பதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. டேய் நீ அவங்கள வெள்ள அஜித்துன்னு கூப்பிட்டு இருந்தனா எனக்கு கருப்பு அஜித் கூப்பிட ஒரு நியாயம் இருக்கு. அவரை அஜித்தா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க,
என்னை வந்து நான் கருப்பா இருக்கிறதால கருப்பு அஜித்துன்னு சொல்றீங்க, அது எந்த வகையிலடா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு மனக்குமுறல்கள் எழ ஆரம்பிச்சு விட்டது. ஸோ கருப்பு அஜித்துன்னு என்ன கூப்பிட்டவங்க ஏன் அவங்கள வெள்ளை அஜித்துன்னு சொல்லிட்டு கூப்பிடல? அதுதாங்க என் கேள்வியாவே இருந்துச்சு. அப்போ ஏன் என்னைய கூப்பிட்டாங்க? டேய் இதெல்லாம் என்னடா இவன் சீரியஸா பேசிட்டு இருக்கான்? இது ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்து எல்லாரும் ஜாலியா பேசுற ஒரு விஷயம் தானே. எல்லாரும் தான் கலாச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தனை குண்டா இருக்கா குண்டுன்னு சொல்லுவாங்க, ஒருத்தன் ஒல்லியா இருந்தா ஒல்லியா இருக்கான்னு சொல்லுவாங்க, எலும்புன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தன் ஹைட்டா இருந்தா நெட்டன்னு சொல்லுவாங்க, குள்ளையா இருந்தா குட்டன்னு சொல்லுவாங்க, கண்ணு ஒரு மாதிரி இருந்தா தோரி கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, வாய் ஒரு மாதிரி இருந்தா என்னது ஓரங்கு செல்ற வாய் அப்படின்னு சொல்லுவாங்க, பல்லு ஒரு மாதிரி இருந்தா மம்முட்டி பல்லு அப்படின்னு கேள் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரு அப்பியரன்ஸை வச்சு கிண்டல் பண்றது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வழக்கதானப்பா, உலக நியதி தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்களும் உங்க மனசு கூட கண்டிப்பா எழலாம். பட் அது அந்த தாக்கப்படுற ஒரு நபரா இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பெயின் தெரியும். நம்மளை மட்டும் ஏன் வித்தியாசமா பாக்குறாங்க, நம்மளும் அவங்கள மாதிரி தானே இருக்கோம், அவங்க கூட தானே நம்ம பழகிட்டு இருக்கோம், அப்ப நம்மளை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பேசும்போது, அது ஒரு டைம் பேசினா பரவாயில்ல, சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேசலையும் ஃப்ரெண்ட்ஸா பழகுற இடத்துல கூட ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பேசுறப்ப அவன் டெய்லியும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு என்ன மனசுல தோணும்? வலி மட்டும்தான் தோணும். ஒரு ட்ராமா தான் அவனுக்கு கொடுக்குறீங்க நீங்க, மற்றபடி வேற எதுவுமே கொடுக்கல. சரி இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம், இதனால ஏன்டா நீ வந்து அஜித்தை வெறுத்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதாங்க எனக்கு ஆக்சுவலாவே அவர் மேல ஒரு வெறுப்பை உண்டாக்குனுச்சு. இந்த மாதிரி வந்து என்ன அவரோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, அவர் வச்சு என்ன பேசுறதால எனக்கு வந்து ஒரு டைப்ல வந்து அவர் மேல ரொம்ப வெறுப்பு வந்துருச்சு. அவர் படங்கள்லாம் நான் பார்த்ததே கிடையாது. நான் வந்து வேற நிறைய ஆக்டர்ஸோட படங்கள்லாம் அந்த டைம்ல பார்த்துருக்கேன். பட் அவர் படம் வரும்போது மட்டும் இப்போ கூட அவரோட போட்டோவோ அவரை பத்தி ஒரு நியூஸோ இல்லை அவரை பத்தி ஒரு படமோ வந்தா கூட டக்குன்னு அந்த அஜித்துங்கிற நேம் லிங்க் ஆகி எனக்கு அந்த ஞாபகங்கள் தான் ஃபுல்லா போயிட்டு இருக்கும். இப்போதான் என் லைஃப்ல அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. நான் கொஞ்சம் அதை ஃபேஸ் பண்ணிட்டு சரி அதெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டு இருக்கேன். பட் அந்த டைம்ல நான் வந்து ரொம்பவுமே அவரை வெறுத்து தள்ளிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் ரியலைஸ் பண்றேன், இதுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? சிறுபிள்ளை தானே நம்ம அந்த டைம்ல. ஸோ அதனால நான் வந்து இதுக்கு அவர் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு லூசுத்தனமா நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். அப்புறம் தான் புரியுது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவரு இந்த மாதிரி நான் இப்படிதான் என்னை இந்த மாதிரி கூப்பிடுங்க, மற்றவங்களை போய் கலாய்ங்க, இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லவே இல்லை. வெறும் ஒரு கலாய்க்கிறதுக்காகவோ மற்றவங்களை இன்சல்ட் பண்ணி பேசுறதுக்காகவோ மற்றவங்களை காயப்படுத்துறதுக்காக மற்றவங்க யூஸ் பண்ண செயலாக நான் ஏன் ஒரு வெறுக்கணும்? அவர் ஒரு நல்ல மனுஷன் தானே, அவரும் ஹார்ட் ஒர்க் போட்டு தானே மேலே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வருது அதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையவே கிடையாது. ஸோ அவரை நம்ம விட்டுறலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எப்பயோ ஃபர்ஸ்ட் படம் அவரோட படம் நான் தேட்டர்ல என்ன படம் பார்க்கறேன்னா வீரம் படம் தான் ஃபர்ஸ்ட் அவர் படம் தேட்டர்ல பார்க்கறேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவர் படங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் பிடிச்சி போச்சு, ஓகே அதெல்லாம் போயிட்டு இருக்கு. பட் இந்த ஒரு ட்ராமா வந்து அந்த டைம்ல எனக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாம நான் வெறுத்தேன். அதை தான் நான் சொல்ல வந்தேன். அந்த டைம்ல வந்து எனக்கு அஜித்துங்கிற பேரும் பிடிக்காது, அதே மாதிரி அந்த அஜித் பர்சன் அவரையும் பிடிக்காது, அந்த மாதிரி சுத்திட்டு இருந்தேன். பட் இப்ப எல்லாம் அது கொஞ்சம் சரியாகிட்டே வந்துட்டு இருக்கு, சரியாகிடுச்சு. ஸோ அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரே ஒரு சம்பந்தம் என்னன்னா அந்த பெயர் மட்டும்தான். ஸோ நல்ல வேலை பாதி பேர் வச்சாங்க, முழு பேர் அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலையே. இதுல இன்னும் என்னன்னா நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம பேர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த கிளாஸ்ல இருந்துட்டு இருப்பாங்க, நம்ம கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸே அந்த பேர் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப என் பேரை வச்சவங்களே என் கிளாஸ்ல இருந்தாங்க. ஐ மீன் அஜித்துங்கிற பேரை வச்சு அஜித் குமார் அப்படிங்கிற பேர் வச்சே இருந்தாங்க. நான் வந்து ஸ்கூல் 10th வரைக்கும் படிக்கிற ஸ்கூல்லையும் சரி, நான் 11th படித்த அந்த ஸ்கூல்லையும் சரி, அங்கே எல்லாத்துலேயுமே என்னோட சேர்த்து அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருந்தாங்க. அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்கன்னா ஃபேரா இருப்பாங்க, வெள்ளையா இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் யாருமே போயிட்டு நீ ஏன்டா அந்த அஜித் மாதிரி இல்லை, நீ வந்து அப்படிடா, நீ வந்து இப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்கவே இல்லை. டார்கெட் பண்ணப்பட்ட பையனே நான் தாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தப்ப நான் முழுமையாவே வந்து இந்த அஜித்துங்கிற பேரை வந்து நான் வெறுக்கவே கிடையாதுங்க. அஜித் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் என்ன கூப்பிட்டாங்கன்னா எனக்கு வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க இல்லை யாரும் எனக்கு தெரியாதவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இன்னொன்று எனக்கு அந்த பேர் பிடிக்காது. அஜித் வெறுத்த காலத்துல எனக்கு வந்து அந்த பேர் யாருன்னா என்னடா இவன் நான் அஜித்தும் கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும். பட் நம்ம வீட்டில் தான் ஒரு பழக்கம் இருக்கு எல்லா வீட்லையுமே. என்னன்னா ஒரு பேர் வச்சாங்கன்னா அந்த பேரை வந்து சுருக்கிடுவாங்க. எப்படி விஜயை வந்து விஜி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்களோ என்னை வந்து அஜித்தை அஜி 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அந்த பேர் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பேரை வச்சு அப்படி என்ன கூப்பிட்டாங்கன்னா அஜின்னு என்ன யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா எனக்கு ஏதோ ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க வந்து என்னை கூப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க நான் வந்து ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பழக ஆரம்பிப்பேன். ஏன்னா அந்த ஒரு க்ளோஸ்னஸ் ஃபீல் கிடைக்கும். ஏன்னா வீட்டில் கூப்பிட்றாங்களா, ஸோ அதே பேர் வேற ஏதாச்சும் ஒருத்தவங்க அஜின்னு என்ன கூப்பிட்டாங்கன்னா அப்படின்னு பல காட்டிட்டு போறது. ஸோ அந்த மாதிரி வந்து ஆரம்பிச்சிச்சு. பட் இருந்தாலுமே அப்படியே போயிட்டு இருந்தாலும் எனக்கு அந்த அஜித் அஜி நம்ம வந்து இந்த பேர் வந்து என்ன இருந்தாலும் நம்ம லைஃப்ல வந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்கிறப்பதான் நான் வந்து இந்த எரள வளலன் அப்படிங்கிற பேரை வந்து அறிமுகப்படுத்தினேன்.
பட் இருந்தாலும் இந்த எரல வளரன் அப்படிங்கிற பேரை வந்து நான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஆரம்பிச்சு விட்டேன். யாரு வாயிலையும் அந்த பேர் வந்து வரவே கிடையாது. எரல்ஸ்ன்னு யாரும் கூப்பிடவும் மாட்டுறாங்க. நான் சொல்லியும் பார்த்துட்டேன் எரல்ஸ். அப்ப நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க எரல்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. பட் இருந்தாலுமே அந்த பேர் வந்து ஃபுல்லா யாருக்கும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னொன்னு நான் பர்சனலா ஒர்க் ஸ்பேஸ்ல சரி, இல்லை எங்கேயாச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு சொல்றப்ப அவங்க எல்லாருமே அஜின் தான் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடுறப்ப நான் முன்னாடி இன்ஃபார்மும் பண்ணிவிடுவேன் அவங்க கிட்ட. யாராச்சும் புதுசாக போய் நான் அறிமுகமாகறேன்னா அவங்க கிட்ட போயிட்டு என் பேர் அஜித், நீங்கள் வந்து என்னை ஷார்ட்டாக அஜினே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். ஏன்னா அப்புறம் அந்த இடத்துல வந்து அவங்க அந்த பேரை சொல்லி கூப்பிட்டு எனக்கு வந்து நான் அஜித்துன்னே கூப்பிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பு வர வேணாம், அஜின் கூப்பிட்டா இன்னும் நம்ம வந்து நல்லா நெருங்கி பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அவங்களும் கூப்பிட்டு தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து யூடியூப் சேனலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் சரி, நான் வந்து எரல வளரன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இனிமே வந்து அந்த எரல வளரன் அப்படிங்கிற பேரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு என்னோட ஒரிஜினல் பேரான அஜித்தை, ஐ மீன் எனக்கு பிடிச்ச அஜி அப்படிங்கிற பேரை வந்து வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா யாருக்கும் வராத ஒரு பெயர், யாருக்கும் தெரியாத ஒரு பெயர். அதே மாதிரி அந்த பெயர் வந்து நான் என்னுடைய எழுத்து பெயர், பென் நேம் அப்படின்னு வச்சுக்கலாமா, பென் நேமா நான் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால எரல வளரன் அப்படிங்கிற பேரை வந்து நான் கவிதைக்கும் கட்டுரைக்கும் லிரிக்ஸ் எழுதுனா கூட அதுக்கு அந்த பேரை வச்சுக்கலாம். பட் இனிமே நான் வந்து போல்டா இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது தாழ்வு மனப்பான்மை, நமக்குள்ள இருக்க அந்த இன்செக்யூரிட்டிஸ், ஒரு ஐயோ இது பிரச்சனையாவே இருக்கு, இதை பார்த்து நம்ம பயந்து ஓடிக்கிட்டே இருக்கோமே அப்படிங்கிற சொல்லி அந்த விஷயம் எல்லாமே வந்து தூக்கி மூட்டை கட்டி ஓரமா வச்சுட்டு நாம வந்து கெத்தா களத்துல இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னதான் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வேற ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவங்க ஒரிஜினல் பேரை மறைச்சிக்கிட்டு இருந்தாலும் அவங்க வந்து அது எல்லாருமே தெரியும், இவன் வந்து அவன் தான் அப்படி சொல்லிட்டு தெரியும். யாருமே அந்த பேரை வந்து பிராண்ட் பண்ணி அவங்க யாருமே பண்ண போறதே கிடையாது. பட் நான் வந்து என்ன நினைச்சேன்னா, இந்த பேர் எனக்கு பிடிக்கல, அதனால நான் வந்து எரல வளரன் அப்படிங்கிற பேரை வந்து சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். பட் எரல வளரன் யாருன்னு கேட்டீங்கன்னா அது நான் கிடையாது. எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த படம் வந்து இந்த படம் இருக்குமே, எதிர்நீச்சல் படத்துல வந்து கடைசியில ஒரு இந்த மேரத்தான் ஓடுனதுக்கு அப்புறம் நான் வந்து குஞ்சிதா பாதம் அப்படிங்கிற பேரே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார்ல, எனக்கு ஹரிஷ்னு நினைக்கிறேன். ஹரிஷ் எனக்கு வேணாம், நான் குஞ்சிதா பாதம்ங்கிறதே வச்சுக்கிறேன்னு சொல்ற மாதிரி இப்ப நானும் அதை தான் சொல்றேன். எனக்கு வந்து எரல வளரன் பெயர் வேணாம், அதை வந்து நான் என் பென் நேம், அதாவது கவிதைக்கும் கட்டுரைக்கும் லிரிக்ஸ்க்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் என்னோட பேர் ஒரிஜினல் பேரான அஜித்தை ஷார்ட் ஃபார்மா இருக்கிற எனக்கு பிடிச்ச அஜிங்கிற பேரையே நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்றேன். ஸோ இதை ஏன்டா அப்ப நீ சொல்லிக்கிட்டு இருக்க, இவ்வளோ பெரிய விஷயமே இது கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். பட் இது எனக்கு பெரிய விஷயம்தான். ஏன்னா எனக்கு வந்து சினிமாக்குள்ள போகணும்னு ஒரு ஆசை இருக்கு. பட் அங்க போயிட்டு நம்மளோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி இழந்து அஜினா யாரு, அவன் ஒரு ஃபன்னா இருப்பான், ஜாலியா பேசுவான், ஜாலியா பண்ணுவான், அவனோட பிடிச்ச விஷயம் இருக்கு, அஜினா ரியல், நான் தான் அஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதை தாண்டி நான் வேற ஒரு பேரை கொண்டு வந்து அங்கே சேர்க்கிறப்ப அது நானே இல்லையே, ஒரிஜினாலிட்டியை இழக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால ஓகே, இனிமேல் நான் வந்து அஜியாவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் நான் சேனல் நேம் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறப்ப மேபி மாறி இருக்கும். இதுக்கு முன்னாடி எரல வள்ளன், ஐயோ படிக்கவே வரலையே, அதனடா எரல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சில பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, ஒரு 10 பேர். அவங்களுக்கு வந்து இன்னிலிருந்து என்னோட பேர் வந்து அஜித்துங்க, நீங்கள் என்ன அஜின்னு கூப்பிடுங்க, எனக்கு அஜி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த பேரை வச்சு ஃபாலோ பண்ணலாம். முடியும் போது ஒரு கருத்தோட முடிச்சுக்கிறேன். என்னன்னா, இந்த உலகத்துல வந்து யாருமே அவங்கள இன்னொருத்தவங்க வந்து ஃபுல்லா அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஆப்போசிட்ல இருக்க பர்சன் கிட்ட இருக்க குறைகளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு வேலை நம்மளை ஃபுல்லா ஒரிஜினலா நம்மளை அப்படியே ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கிடைச்சாங்கன்னா அவங்க தான் ஆக்சுவலா அக்யூஸ்ட் பர்சன். ஏன்னா அவன் அந்த மாதிரி ஒரு பர்சன் அவனுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா அவன் வந்து அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். நம்மளை அப்படியே ஒருத்தவங்க ஏத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கே நம்மளை பிடிக்கிறப்ப நமக்கு ஏன் நம்மளை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது. ஏன்னா இந்த மாதிரி நீ ஏன் ஆப்போசிட் இருக்க பர்சனை பார்த்து உன் முடிய எப்படி இருக்கு, நீ ஏன் கருப்பா இருக்க, நீ ஏன் வெள்ளையா இருக்க, நீ ஏன் குட்டையா இருக்க, நீ ஏன் நெட்டையா இருக்க, நீ ஏன் குண்டா இருக்க, நீ ஏன் ரொம்ப ரொம்ப ஒல்லியா இருக்க, உன் மூஞ்சி ஏன் எப்படி இருக்கு, உன் மூக்கு ஏன் அப்படி இருக்கு, உன் கண்ணி ஏன் இந்த மாதிரி இருக்கு, உன் பல்லு ஏன் அப்படி இருக்கு, உன் வாய்ஸ் என்ன இப்படி இருக்கு, உன்னா மண்டையில இல்லை முடியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாருமே ஆப்போசிட்ல இருக்க ஒரு பர்சனை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு தாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள ஃபுல்லா அக்செப்ட் மாட்டிக்கவே மாட்டேங்கிறாங்க. அது ஏன்டா தெரிய மாட்டேங்குது. பட் அதையும் தாண்டி நம்மளை வந்து நாம அக்செப்ட் பண்ணுவோம். யாருமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு யாரும் வரவும் வேண்டாம். நம்மளை முதல்ல நாம வந்து ஃபுல்லா அக்செப்ட் பண்ணி அந்த விஷயத்த வந்து ஓகே, நான் என்னை வந்து ஏத்துக்கிட்டேன், இனிமே என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது, அந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். மேபி இந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்த வச்சு உங்களை யாராச்சும் ஒருத்தவங்க கலாய்ச்சிருக்கலாம்.
நீங்கள் அதுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். என்ன மாதிரி நீங்களும் இத்தனை ஆண்டு காலமாக இந்த மாதிரி அந்த வலியை வந்து மனசில் வச்சு சுற்றிட்டு இருக்கலாம். பட் என்னோட சேர்ந்து நீங்களும் அந்த வலியை வந்து தூக்கி போட்டு புதைச்சிட்டு, நான் அப்படி தாண்டா இருப்பேன், இதுதான் நான் ஒரிஜினல் ஓஜி சம்பவம் பண்ண போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் முடிவு எடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் எப்படி இந்த மாதிரி அஃபெக்ட் ஆனீங்க, உங்களுக்கு என்ன இந்த மாதிரி அஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் லெவலில் கேட்க மாட்டேன். நீங்கள் வந்து ஒருவேளை நானும் உங்களோட சேர்ந்து இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த முடிவு எடுக்கிறேன், நானும் என்னோட தாழ்வு மனப்பான்மை எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்க போகிறேன், நானுமே என்னை முழுசாக அப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தம்ஸ் அப்போ இல்லை லைக்கோ ஏதோ ஒன்று பண்ணுங்க, அவ்வளோதான். இல்லை பண்ண மாட்டேன், நான் மனசுக்குள்ளேயே ஏற்றுக்கிறேன் அப்படின்னா மனசுக்குள்ளேயே ஏற்றுக்கோங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சரி ஓகே நீ என்னடா அப்போ ஏதோ சொன்னேன் இந்த மாதிரி சினிமாவில் போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னு கேட்டால், ஆமாங்க சினிமாவில் போகணுன்னு தான் ஆசை இருக்குது. ஸோ அதுக்காக நான் ஒரு மிகப்பெரிய பிளானே போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். முடிஞ்சால் வந்து அடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுவே எத்தனை பேர் பார்க்க போகிறீங்கன்னு தெரியல. ஒரு 100 வியூஸ் வந்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான். சரி ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஜி. அவ்வளோதாங்க.